ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து ஆப்டிடியூடில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க முடியாமா? இது வந்து பார்ட் 7ல் ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாமா? 12, 15, 20, 27 சரியாக வகைப்படும் மிகச்சிறிய எண் கேட்காங்க. அதாவது மிகச்சிறிய எண்ணுன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20, 24. இது வந்து ஃபஸ்ட்டு 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 × 3 வந்து 12. அப்போ இங்கே 5 வருமா, இங்கே 20 அப்படி வந்துடும், இங்கே 9 வரும். 9 மூணா 27. அப்புறம் 2 ஆல் பண்ணலாம். இங்கே 2 வந்துடும், இங்கே 5 அப்படி வரும். ஏன்னா வந்து 5 2 ஆல் டிவைட் ஆகலாம். அப்புறம் இங்கே 10 வரும், இங்கே 9 அப்படி வந்துடும். இப்போ வந்து 5 ஆல் போட்டுரும், திரும்பவும் 2 ஆல் தான் போட்டுரும். இங்கே 1, இங்கே 5, இங்கே 5 வந்துடும், இங்கே 9. அப்போ இந்த 5 ஆல் போட்டுடலாமா? 5 1 1 வந்துடும், 9 அப்படி வரும். இப்போ 9 இங்கே வந்துடும். இதை எல்லாமே மல்டிபிள் பண்ணோம்னா 540 வரும். நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க, 540 வரும். நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா, ஒரு வட்டமான வயலின் பரப்பளவு 1,38,860 சதுர சென்டிமீட்டர். ரூபீஸ் 4.40 வீதம். அதை வேலி அடைப்பதற்கான செலவு என்னன்னு சொல்லி வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2/r தானே. ஒரு வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வட்டத்தின் பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க. வயலோட பரப்பளவு, வட்டத்தின் பரப்பு வந்து πr² = 1,38,600. இதில் வந்து ஆர் கண்டுபிடிச்சலாமா? அதனால பரப்பளவில் வந்து போட்டு ஆரை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். 22/7 × r² = அந்த நம்பர் அப்படி இருக்கு. r² இது இங்கே வந்து இந்த சைடு வந்துடுமா? இதை வந்து இங்கே வச்சே அடி கொடுத்துருந்தோம். 2 ஆல் அடி கொடுத்தோம்னா 11 வருமா? இங்கே வந்து 2 ஆல் அடி கொடுத்தோம்னா 6 வரும். அதுக்கப்புறம் 9300. அப்புறம் 11 ஆல் திரும்ப அடி கொடுத்தோம்னா 6 வரும். 66 மிச்சம் 3, அப்போ 3 வரும். 6300 இன்ட்டு இந்த 7 வந்து இந்த சைடு வந்துடும். இதுக்கு வந்து ரூட் எடுக்கணுமா? இந்த ஸ்கொயர் வந்து சைடு ரூட் ஆயிடுமா? ரூட் எடுத்தோம்னா 210 வரும். அதுக்கப்புறம் இந்த ஆரோட மதிப்பை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். அப்போ 2 × 22/7 × 210. இதை அடி கொடுத்தோம்னா 1320 வரும். 1 7 3 21 30. 22 3 வந்து 66. 66 × 2 வந்து 1320 மீட்டர். அப்போ 1 மீட்டர் = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4.40 கொடுத்துருக்காங்க. அப்போ 1320 மீட்டர் = இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 5808 வரும். இதுதான் ஆன்சர். மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு இரு உருளையின் ஆரங்களின் விகிதம் 3:5 மற்றும் அவைகளின் உயரங்களின் விகிதம் 2:3. அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் கேட்காங்க. அதாவது உருளையோட ஆரத்தோட விகிதம் கேட்டிருக்காங்க, உயரமும் கொடுத்துருக்காங்க, வலைப்பரப்பு கேட்காங்க. அப்போ உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து 2/r². அப்போ 2/r² × 2/r² ரெண்டு இது இருக்கா? அப்போ இது வந்து 2/க்கும் 2/க்கும் அடிபட்டு போயிடும். இங்கே ஆர் என்னது? 3. அதுக்கப்புறம் உயரம் என்னது? 2. இங்கே ஆரம் என்னது? 5. உயரம் என்னது? 3. அப்போ 3 × 2 வந்து 6. 5 × 3 வந்து 15. இதுதான் ஆன்சர். இரு சதுரங்களின் மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5. அவற்றின் பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்காங்க. அப்போ சதுரங்களின் மூலைவிட்டம்னா d1:d2. மூலைவிட்டம் தானே, டி தானே எடுப்போம். அப்போ 2:5. அப்போ நமக்கு சதுரத்தின் பரப்பளவு நினைச்சிடும் 1/2 a² தெரியும். a²க்கு பதில் d² போட்டுக்கிடுவோம். அதாவது a² மட்டும்தான் வரும். இங்கே வந்து இது மூளை விட்டம் தான், அதனால 1/t² போட்டுருவோம். அப்போ 1/t1², 1/t2². இங்கே வந்து என்னது? 2 தானே. அப்போ 2 × 2 4. இங்கே 5 தானே. அப்போ 25. இது அப்போ ஆன்சர் வந்து இந்த 1/2 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ 4:25. a:b வந்து 6:5. b:c வந்து 5:8. c:c வந்து 7:9. அப்போ a:d என்னன்னு கேட்காங்க. abcd போட்டுக்கிடுவோம். அப்போ 6 5 5. b வந்து என்னது? இது எந்த நம்பரோ அதுக்கு நேராக போட்டுக்கணும். a வந்து என்னது? 6. b வந்து 5. b வந்து 5. c வந்து 8. c வந்து 7. d வந்து 9. அப்போ இது வந்து பக்கத்தில் எந்த நம்பர் இல்லையோ அதோட பக்கத்தில் உள்ள நம்பரை போட்டுக்கணும். இந்த 5 இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 தானே இருக்கும், இங்கே இல்லாமல் இருந்துச்சு 5 போட்டுக்கணும். இங்கே இல்லாமல் இருந்தது 8 போட்டுக்கணும். அப்போ 7 9 இங்கே இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த 7 7 பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். இதை வந்து நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கணும். 5 × 8 × 9 வந்து 360.
5 × 8 × 7 வந்து 280. 5 × 5 25, 25 × 7 வந்து 175. 6 × 5 வந்து 30, 30 × 7 வந்து 210. இது வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ ஆன்சர் வந்து A/D தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். A வந்து என்னது 210, D வந்து என்னது 360. இதை வந்து டிவிஷன் பண்ணலாமா? 3ஆல் பண்ணிடலாமா? 7 3 21, 0க்கு 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 12 3 36. ஆன்சர் வந்து 7:12.